அப்படி பஜனை எல்லாம் தெரியாது எனக்கு. என்னோட 32 வயசு வரையில் எனக்கு பஜனையே தெரியாது, பாடவே தெரியாது. இது நான் யார்கிட்டையும் போய் கத்துக்கவே இல்லை. சுவாமி ஹரிதாஸ் கிரி சுவாமிகள், ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ணபிரியமெல்லாம் என் குரு. மானசீகமா நான் ஒத்தட்ட உட்கார்ந்து கத்துக்கவே இல்லை. ஒரு ஆர்ட் அது. இது மாதிரி ஒரு வித்தை. இது என்ன இது மாதிரி பண்ணணும்னு தீர்மானம் பண்ணது யாருன்னா பாண்டுரங்கன் தான் தீர்மானம். நான் முதல்ல நாமாவளி பாடணும்னு ஆசை. அதை கேட்டுட்டு அந்த கமிட்டியில எனக்கு பஜனை பண்ண தெரியும்னு அவ தீர்மானம் பண்ணிவிட்டா. நான் பாடுவேன் போல இருக்கு. உடனே ஸ்ரீராம நவமி அன்னைக்கு நீங்க பஜனை பண்ணணும். பஜனை பண்ணணும்னா பேஷா பண்றேன்ட்டு எனக்கு ஒன்றும் தெரியாது. ஒரு 10 நாமாவளி தெரியும். உங்களுக்கு என்ன ஸ்ருதின்னு கேட்டேன். உடனே நான் ஸ்ருதின்னா என்னன்னு கேட்டேன். இல்லை நீங்க எத்தனை கட்டையில பாடுவேன், நான் ஏதோ பஜனை பண்ணுவேன்னு நினைச்சுட்டு இருக்காரு அவர். எல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் எப்படி வாசிக்கிறதுன்னு. அப்ப அவர் நான் சொன்னேன், நீங்க ஹார்மோனியம் போடாதீங்க, நான் பாட ஆரம்பிக்கிறேன், அதுல எந்த ஸ்ருதியில வருதுன்னு நீங்க பாத்துக்கோங்க. கடைசியில போட்டா 2 கட்டையில இருந்தது. அது